ஐயா 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 இல்லீங்களா? நீ யாருப்பா? ஐயாவோட தோட்டத்துல வேலை செய்யறேன். ஒரு நிமிஷம். என்ன கந்தசாமி எப்போ வந்த? இப்பதான் வந்தாங்க ஐயா. தங்கச்சிக்கு கல்யாணம். ஓ பத்திரிக்கை. ஆமா ஆமா தங்கவேலு சொல்லிட்டு தான்ல. ஆமா எப்போ முகூர்த்தம்? வர புதன்ங்க ஐயா. அப்படியா? ஆமாங்க ஐயா. வள்ளியம்மா வள்ளியம்மா இத வரேங்க. வாமா வா வா வா. என்னங்க? தங்கவேலு சொல்லிட்டு இருந்தான்ல நம்ம கந்தசாமியோட தங்கச்சி கல்யாணம். அப்படியா? பத்திரிக்கை வைக்கிறதுக்கு வந்திருக்காப்ல. ரெண்டு பேரும் கட்டாயம் வந்துடணும். கட்டாயம் வர்றோம். சரி சரிங்க, நான் வரேன் ஐயா. இருப்பா என்ன பைத்தியக்காரனாட்டா பத்திரிக்கை வச்சுட்டு வெறுங்கையோட போனா அப்படியே. வள்ளியம்மா உன்னை எது கூப்பிட்டேன்? நம்ம வீட்டு சீதனமா கந்தசாமி கொடுக்க வேண்டியதுங்க. எல்லாம் ரெடியா தாங்க இருக்கு. சரி. எதுவா இருந்தாலும் என் மருமக கையால செய்யறதுதான் இந்த வீட்டு வழக்கம். தேனு ஒரு தாம்பாள தட்டு எடுத்துட்டு வா. சரிங்க அத்தை. கொஞ்சம் சீக்கிரம் வந்துரு. சீக்கிரம் லட்சுமி அத்தை, நேத்து 2 லட்சம் ரூபாய் பணம் கொடுத்திருந்தல்ல? இருக்கு அத்தை. அதுல 1 லட்சம் ரூபாய் எடுத்துட்டு வா. எடுத்துட்டு வரேன். அத்தை இந்தாங்க. ஏண்டி வெறும் தட்டியா தேன்கிட்ட எடுத்துட்டு வர சொன்னேன். தேனு இதுல பழம் பூ புடவை எல்லாத்தையும் வச்சு எடுத்துட்டு சரிங்க வா. அத்தை. அங்க வச்சிருக்கேன். வணக்கம்மா. வணக்கங்க. இந்தாங்க அத்தை. லட்சுமி இங்க வா, ஒரு நிமிஷம் இரு. இது போதுமா அத்தை? வெத்தலை பாக்கு வைக்கலையா? ஐயோ அத்தை, அவர் எடுத்துட்டு வந்த தட்டிலே இருக்கு. யார் வச்சு கொடுத்தா என்ன, பரவாயில்ல. லட்சுமி உன் கையால கொடு. அத்தை, நீங்க பெரியவங்க, நீங்க தான் கொடுக்கணும். கொடுங்க அத்தை. பெரியவங்க சின்னவங்க பிரச்சனை இல்லம்மா. நீ கொடுத்தா ராசியா இருக்கும், அந்த குடும்பம் தலைக்கும். அதான் கொடுக்க சொன்னோம். நம்ம கிட்ட வேலை செய்யறவங்க நல்லா இருந்தா தானே நாமளும் நல்லா இருக்க முடியும். குடுமா வாங்கிக்கோ. அண்ணா, நீங்களும் உங்க குடும்பமும் குறையாத செல்வமும் குன்றாத மகிழ்ச்சியும் நிறைஞ்சு நல்லபடியா சந்தோஷமா இருக்கணும். வாங்கிக்கோங்க. உங்க வார்த்தை நிறைவேறட்டுமா? சரிங்க. இதுக்குதான் இவ கையால கொடுக்க சொன்னோம். சரிப்பா, போய் நல்லபடியா கல்யாண வேலையெல்லாம் பாரு. ரொம்ப நன்றி. சரி. சொல்லுங்கம்மா. அருள் பைத்தியம்னு டாக்டர் கன்ஃபார்ம் பண்ணிட்டாரா? ஆமாம்மா, தெரிய வாய்ப்பே இல்லையாமா. அப்போ அவ இந்த கண்ணுல பட்டாலும் அவளால எதுவும் செய்ய முடியாதுல்ல? ஆமாம்மா. அவளுக்கு அருளை கண்டுபிடிச்சு அவ புருஷன் முன்னாடி நிறுத்தி தன்னை உத்தமே நிரூபிக்கிறதுக்கு அலையிறா. பேசாம அவனை போட்டு தள்ளிடலாமாமா. தேவையில்லாம ஒரு உயிரெல்லாம் வதம் செய்யக்கூடாதுடா, அது பாவம். இப்போ விலங்கு கூட தான் பசிக்காக தான் வேட்டையாடுது. நாம ஆஃப்டர் ஆல் மனுஷங்க, தேவையில்லாம ஒரு உயிரை அநியாயமா எடுக்க கூடாது. சரிங்கம்மா. அப்புறம் அந்த பைத்தியம் இப்ப எங்க இருக்கு? கார்ல தான் இருக்கான், தூங்க வச்சிருக்கேன். சரி, அவனை அப்படியே கொண்டு போய் அந்த இந்து கண்ணுல படுற மாதிரி அவ வீட்டு பக்கத்துல உருட்டி விட்டுட்டு நீ பாட்டுக்கு கிளம்பி வந்துகிட்டே இரு. சரிங்கம்மா. இல்ல இல்ல இல்ல, இரு ஒரு நிமிஷம். அந்த இந்து இவனை பார்க்கணும். அப்படி அவ பார்த்த உடனே மென்டல் ஹாஸ்பிட்டல்ல இருந்து தப்பிச்சு வந்துட்டான்னு சொல்லி நம்ம ஆளுங்களை விட்டு அவனை மறுபடியும் தூக்கிட்டு வந்துரு. சரிங்கம்மா, அதை நான் பாத்துக்கிறேன். ஏய், எல்லாத்துக்கும் சரி சரின்னு மண்டைய ஆட்டிட்டு அப்புறம் ஓடிட்டான், காணாம போயிட்டான்னு காரணம் சொன்ன இன்னொரு கொலை விழும், ஜாக்கிரதை. லட்சுமி உன் கையால கொடு.
அத்தை நீங்க பெரியவங்க, நீங்க தான் கொடுக்கணும். கொடுங்க அத்தை. பெரியவங்க சின்னவங்க பிரச்சனை இல்லைம்மா. நீ கொடுத்தா ராசியா இருக்கும், அந்த குடும்பம் தலைக்கும். அதான் கொடுக்க சொன்னோம். போச்சு? இங்க தானே வச்சேன். இந்த வீட்ல ஒரு பொருள் வெச்ச இடத்துல இருக்காது. எங்க போச்சுன்னு தெரியலையே. இங்கதான் இருக்கா? மா, நான் ரூம் ஃபுல்லா தேடிட்டு இருக்கேன். ஜாக்கெட் மேல உட்கார்ந்துட்டு இருக்கா. எந்திரிமா, எந்திரிமா. இது லக்ஷ்மியோட ஜாக்கெட். லூசா இருக்குன்னு சொன்னா சரி, அதான் எம்மிங் பண்ணி கொடுத்துடலான்னு எடுத்துட்டு வந்தேன். ஏண்டி, உனக்கு ஏதாச்சும் அறிவு இருக்கா? இந்த வீட்டுக்கு வந்ததுல இருந்து சோத்துக்கு உப்பு போட்டு திங்கறதே மறந்து தொலைச்சிட்டியாடி? யாரடி அந்த லட்சுமி? ஜமீன் பரம்பரையா இல்ல இந்த குடும்பத்துக்கு நெருங்கின உறவு முறையா? ஏண்டி, அவளுக்கு எதுக்குடி இந்த வீட்டுல இவ்வளவு மரியாதை? நீ எப்படி இடம் கொடுத்த அவளுக்கு? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இந்த ஜாக்கெட் எங்க இருந்துச்சோ அந்த இடத்துல நீ அவளை வச்சிருக்கணும். அம்மா, ஐயோ ஐயோ, வேண்டாம், அழுவாதம்மா, அழுவாத. அம்மா இருக்கு, அழுவாதடி. அம்மா, இந்த வீட்ல இருக்கிற யார்கிட்டயும் உண்மையை சொல்ல முடியாம என் மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு வெம்பிட்டு இருந்தம்மா. நீ சொல்றதெல்லாம் உண்மைதாம்மா. நான் தான் இந்த வீட்டுக்கு மூத்த மருமக. ஆனா எனக்கு இந்த வீட்ல எந்த மரியாதையுமே கிடைக்கல. அதுதான் நான் அப்பவே கண் கூட பார்த்தனே. தட்டு எடுத்துட்டு வா, வெத்தலை எடுத்துட்டு வா, அதை எடுத்துட்டு வா, இதை எடுத்துட்டு வான்னு வேலைக்காரி மாதிரி உன்னை ஏவிக்கிட்டு இருந்தாங்களே. ஆனா அவளை அதை எடுத்துக்கிட்டு வாமா, படம் எடுத்துக்கிட்டு வாமா, ஆசீர்வாதம் பண்ணி கொடுமான்னு எஜமானி மாதிரி அவளை தாங்குறாங்களே. நான் என்னம்மா பண்றது? எல்லாம் என் தலை எழுத்து. நீ அழுவறத நிறுத்துறி. கடவுளு எல்லாத்தையும் கணக்கு போட்டு தாண்டி அனுப்புறான். இந்த வீட்டுக்கு வரும்போது ஏன் வரணும்னு யோசிச்சேன். இப்பதான் புரியுது அவன் இங்க எதுக்கு என்ன அனுப்பியிருக்கான்னு. வேணாம்மா, நீ எதுவும் ஏடா குடும்பமா பண்ணிடாத. நான் நிறைய முயற்சி பண்ணிட்டேன். அம்மா, என் மனசுல இருக்கிறத உன்கிட்ட கொட்டுனா போதும். இந்த லக்ஷ்மி எல்லாரும் தலைக்கு மேல 2 அடி தூக்கி வச்சுதான் கொண்டாடுறாங்க. நீ ஏதாவது பேசினா அப்புறம் நீ அவங்களுக்கு எதிரி ஆயிடுவ. அறிவு கெட்டவளே, இந்த விஷயத்த நான் நேருக்கு நேராவா கேட்க போறேன்? ஐயோ அம்மா, நீ நேரடியாவும் கேட்க வேண்டாம், மறைமுகமாவும் கேட்க வேண்டாம். எனக்கு துக்கம் பொங்கிட்டு வரப்போ தோலை பொடிச்சுக்கிட்டு அழற. எனக்கு அந்த நிம்மதியே போதும்மா. எனக்கு பத்தாது. என் பொண்ணு மரியாதை கெட்டு வாழறத நான் மானம் கெட்டு பாக்கணுமா? இந்த வீடு ஒன்ன கொண்டாடணும்டி. உன் வயித்துல வளர்ற குழந்தைதான் இந்த வீட்டுக்கு வாரிசா இருக்கணும். நீ ஒரு அடிமை, உன் புருஷன் ஒரு அடிமை, பிறக்க போறது இன்னொரு அடிமைன்னு இருக்க கூடாது. உனக்கு குழந்தை பிறக்கிறதுக்குள்ள இந்த வீட்டுல உன்னோட மரியாதையை மீட்டு கொடுக்கறேன். ஏமா, போன வாரம் டிவியில திருப்பாச்சி படம் பாத்தியாமா? அதுல தங்கச்சிக்காக விஜய் சென்னையில இருக்கிற மொத்த ரவுடியை அழிக்கிறேன்னு சொன்ன மாதிரியே நீ பேசிட்டு இருக்கியேமா? உனக்கு என்ன கிண்டலா இருக்காடி? உன்னை பெத்த வயிறு பத்திக்கிட்டு எரியுது. ஒத்த பொண்ணை பெத்துட்டு அவளும் கட்டி கொடுத்த இடத்துல அடிமாடா கிடக்குறானா எனக்கு எவ்வளவு வேதனையா இருக்கும். அனாதையா இருந்தவ இந்த குடும்பத்துக்கு 2ஆவதா வந்தவ எல்லாரையும் தான் முந்தானில முடிச்சு வச்சிருக்கான். நீ குப்பை மாதிரி கதவு ஓரத்துல கிடக்குற. அந்த கோவம் கூட உனக்கு இல்லையாடி? எனக்கும் அந்த கோவம் எல்லாம் இருக்குமா? எல்லாத்துக்கும் லட்சுமி லட்சுமின்னு கூப்பிடும் போது கூப்பிடுறவங்க வாயிலே அப்படியே நச்சு 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 நச்சுன்னு குத்துன போல இருக்கும். அவ என்னத்தேன்னு துள்ளி குதிச்சு ஓடி வருவா பாரு. அப்ப காலுக்கு நடுவுல கட்டைய கொடுத்து அவ முட்டைய உடைக்கணும்னு தோணும். அவ குப்புற விழுந்ததுக்கு அப்புறம் அவ முதுகுல ஏறி உக்காந்து ஊற வச்ச துணிய கும்மற மாதிரி கும்மு கும்முன்னு கும்மணும்னு தோணும். இங்க தாண்டி நீ தப்பு பண்ற. கோவம் உள்ள இருக்கணும், அது கொஞ்சம் கூட முகத்துல தெரியக்கூடாது. ஏய், நீ முடிச்ச இடத்துல இருந்து நான் ஆரம்பிக்கிறேன். என்ன நடக்குதுன்னு பாரு. போ, முதல்ல ஜாக்கெட்டை கொண்டு போய் கொடு. உன் பிரச்சனை இனிமே ஏன் பிரச்சனை.
சொன்ன? ஏன்டா என் வாழ்க்கை கெடுத்த? நான் உனக்கு என்ன கெடுதல் பண்ண? உனக்கு நான் என்னடா கெடுதல் பண்ண? உன்னால தெருவில எப்படி சந்தேகப்படுறாருன்னு தெரியுமா? ஊருக்குள்ள தலை காட்ட முடியல. நான் என்ன நிரூபிக்க தான் உயிரை கையில புடிச்சிட்டு இருக்கேன். சொல்லுடா, ஏதாவது பேசு. அன்னைக்கு அவ்வளவு பேசல, இன்னைக்கு வாய் திறந்து பேசு. ஏன் அப்படி பண்ண? ஏன் அப்படி பண்ண? இப்ப கேக்குறல, ஏன் வாய் திறந்து எதுவுமே சொல்ல மாட்டீங்க? சொல்லுடா. ஏன் எல்லாம் போய் என் ஃப்ரெண்டை நம்பின பாரு. என்ன சொல்லணும்? எதுக்கு என் மேல சேர் மாதிரி இறங்க? எதுக்குடா? அடிக்கிறத நிப்பாட்டு. இந்தோ நிப்பாட்டுன்னு சொல்றேன்ல. டேய் தம்பி, டேய் உன்னதான் இதெல்லாம் யார் செய்ய சொன்னது? எதுக்காக இந்த நாடகம் எல்லாம் பண்ண? கேக்குறேன்ல. எங்கயாவது வாய் திறக்கறதான்னு பாரு. பதில் சொல்லுடா. கேட்டுதானே இருக்கும். பதில் சொல்லு. சொல்லு. வாய் திறந்து பேசு. ஓ, இத்தனை நாளா எங்க தாண்டா போன நீ? நீ செஞ்ச காரியத்தினால என்னால இயல்பா வாழ முடியல. பாக்குற பொம்பளைங்க எல்லாம் என் முதுகுக்கு பின்னால நான் நடத்துக்கிட்டவன் முணுமுணுத்து பேசுறாங்க. ஆம்பளைங்க பார்வைக்கு ஒரு அசிங்கமான அர்த்தம் இருக்கு. கோமா 2 வார்த்தை பேசினா கூட என்ன யோகியமானு கேக்குறாங்க. எல்லாமே ஒன்னால தாண்டா. இப்படி பேசாம என்னடா அர்த்தம்? நான் படி க்ளோஸ் மாதிரி கத்திட்டு இருக்கணுமா? இப்படி பேரை கெடுத்துட்டு போயிட்டேடா. வச்சுக்கோ, என்கிட்ட நிறைய இருக்கு. கொஞ்சம் பணம் வேணுமா இல்ல நிறைய வேணுமா? வச்சுக்கோ வச்சுக்கோ வச்சுக்கோ. என்ன இது? இவன் என்னென்னமோ பேசிட்டு இருக்கா? சும்மா உன் பாட்டுக்கு நடிக்காத. உன்னை பத்தி எனக்கு தெரியும்டா. வாய் திறந்து சொல்லு. எல்லாரும் சேர்ந்து தானே நடக்க மாட்டீங்க. சொல்லு. இன்னும் கேட்க கூடாது. வச்சுக்கோ. என்ன நடிக்கிறியா? வாய் திறந்து சொல்லுடா. இந்த உட்கார்ந்துருக்க பாரு. இது பிடிக்கலையா? டேய் எந்திரா. என்னம்மா பைத்தியக்காரன் பேசிட்டு இருக்க? கடிச்சு வச்சிட்டு போறான். தள்ளி போமா. டேய் எந்திரா. டேய் நேத்து பைத்தியக்கார ஆஸ்பத்திரியில இருந்து தப்பிச்சு ஓடி வந்துட்டாமா. தள்ளி நில்லுமா. டேய் ஏய் எந்திரா. ஆமாமா இவன் பைத்தியமா. டேய் எந்திரா. எந்திரா விடுடா. எந்திரா. உனக்குடா கொடுக்காத, இவங்களுக்கு கொடுக்காத. வச்சுக்கோ. பத்திரமா வச்சுக்கோ. கீழே போடாத. டேய் வாடா. வாடா. எனக்கு இருந்த ஒரே ஒரு துருப்பு சீட்டு அவன் தான். அவனே இப்படி ஆயிட்டா நான் என்னமா பண்ணுவேன்? ஐயோ, என் வாழ்க்கை அவ்வளவுதானா? என்னால முடியாதுங்க. என்ன பேசுறீங்க நீங்க? வீட்ல எவ்வளவு வேலை இருக்கு தெரியுமா? திடீர்னு இப்படி சொன்னா எப்படி வெற்றி? ஷாப்பிங் தானே, இன்னொரு நாள் போலாம். சரி ஓகே, 10 நிமிஷத்துல ரெடி ஆயிடுறேன். ஷாப்பிங்க்கு போறியா? ஷாப்பிங்கு நான் உன்னை அலறி துடிக்க வச்சு ஆஸ்பத்திரிக்கு போக வைக்கிறேன். இரு. இது எண்ணெய் இல்லடி, உனக்கு ஊத்துற பால். லக்ஷ்மி, லக்ஷ்மி. வெற்றி மாமா, ஒரு நிமிஷம். லக்ஷ்மி வந்துட்டேன்.
வந்துட்டேன்னு சொல்லிட்டு இருக்க சும்மா அக்கா ஏய் லட்சுமி அக்கா வெற்றி என்னப்பா பட்ட பகல்ல நடு ஹால்ல பொண்டாட்டியோட ரொமான்ஸா? அதெல்லாம் இல்ல நீ அனுஷ்கா துணி இல்ல எடுத்து நான் முதல்ல அக்கா கூட்டு போய் உட்கார வைக்கிறேன். வாங்கக்கா வாங்க. என்ன இது? என்ன கொட்டி இருக்கு? யார் இங்க என்ன கொட்டினது? தெரியலையா நீ? சரி நான் துடைக்க துணி எடுத்துட்டு வரேன். இருங்க இருங்க நீங்க இருங்க நான் எடுத்துட்டு வரேன். யார் இங்க கொட்டி இருப்பா? முதல்ல துடைக்கணும்டி. அக்கா மாமா உங்க இடுப்ப புடிச்சிட்டு நின்னார்ல, ஒரு நிமிஷம் அவரிடத்துல சக்தியும் உங்க இடத்துல நானும் இருக்க மாதிரி கற்பனை பண்ணி பார்த்தேன். கற்பனையே காத்துல மிதக்கிற மாதிரி இருந்துச்சு. உங்களுக்கு எப்படிக்கா இருந்துச்சு? வாங்க போறோம். ஐயோ அக்கா பாத்து. என்னாச்சுமா? ஐயோ என்னமா ஆச்சு? என்னாச்சுமா? ஐயோ என்ன பாத்து 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 மெதுவா. வெற்றி பாத்து தூக்குங்க வெற்றி. பாத்து மெதுவா தூக்குங்க. பாத்து மெதுவா. என்னம்மா நீ? பாத்துமா. நானே இப்ப வழுக்கி விழ பார்த்தேன். யாரோ வீடு முழுக்க எண்ணெய் ஊத்தி வச்சிருக்காங்க. யார் எண்ணெய் ஊத்தினது? அங்க ஒரு ஆயில் பாக்கெட் இருக்கு. எந்த கட்டையில போறவ இப்படி வீடு முழுக்க எண்ணெய் ஊத்தி வச்சிருக்கான்னு தெரியலையே. தேனு யாரையும் திட்டாத தேனு. ஐயோ 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 இடுப்பு போச்சு. என்னம்மா வலிக்குதா? ரொம்ப வலிக்குதா? ஐயோ ரொம்ப அடிபட்டுச்சாமா? வலி தாங்க முடியல தம்பி. அம்மா பாத்து போங்க மாமா. ஐயோ பாத்து போ. ஐயோ பாத்து பாத்து. நீ பாத்து வரக்கூடாதா? என்னம்மா நீ? இடுப்பு போச்சு. அங்கங்க யார் எண்ணெயை கொட்டி வச்சிருக்காங்கன்னு தெரியல. ஒருவேளை மளிகை சாமான் வாங்கிட்டு வரும்போது கவர்ல இருந்து விழுந்திருக்கும்னு நினைக்கிறேன். பாத்து. மெதுவாமா. என்னம்மா? ஐயோ என்னம்மா ராக கூவி பாடுற? போமா உட்காரு. ஐயோ ஐயோ வலிக்க தானே செய்ய. என்ன பண்றது? உட்காரு. பாத்து பாத்து பாத்து. ஐயோ பாத்து. கால தூக்கு. மெதுவாடி. சரி. நீ ஏன்டி இப்படி பண்ற? ஏய் சட்டுன்னு வழுக்கும் போது ஃளைட் டேக் ஆஃப் ஆற மாதிரி நல்லா தாண்டி இருந்துச்சு. பொத்துன்னு கீழே விழும்போதுதான் அழுகுன பூசணிக்கா பாறையில மோதின மாதிரி கசகசன்னு ஆயிருச்சு. கீழே விழுந்துட்டு அது ஸ்பாட் ரிப்போர்ட் வேற பண்றியா? உனக்கு இதெல்லாம் தேவையா? கீழே என்ன இருக்குன்னு பார்த்து நடக்க மாட்டியா? உனக்கும் அறிவு கிடையாது. எண்ணெய தரையில ஊத்துனா அந்த முண்டத்துக்கும் அறிவு கிடையாது. ஐயோ அப்படியெல்லாம் திட்டாதடி. ஏன்? ரெண்டுமே நான் தாண்டி. எண்ணெய ஊத்துனது நான் தான், ஊத்துன எண்ணெயில வழுக்கி விழுந்ததும் நான் தான். நீ என்ன பைத்தியமா? எல்லாத்துக்கும் நான் தான் சொல்லிட்டு இருக்க. ஏய் உனக்காக தாண்டி நான் அந்த அவதாரம் எடுக்க வேண்டியதாயிடுச்சு. உனக்கு இந்த வீட்டுல மரியாதை கிடைக்கணும்னா இந்த குடும்பத்து வாரிசு உன் வயித்துல பிறக்கணும். அதை தாண்டி நினைக்கிறேன் நானு. ஆமா
அவ வயித்துல வளர்றது வயிறோட போகட்டும்னு தான் அவ வர்ற வழியில எண்ணெய ஊத்தி வச்ச